சினிமா கவர்ச்சி இல்லைன்னா விஜய்னா யாரு? மக்கள் ஒரு சில மாயையில பார்த்து மயங்கியும் ஓகே ஒரு புதுவாள் வரட்டும் அப்படின்ற ஒரு மனநிலையில வாக்களிச்சிருக்கிறாங்க. ஊழல் பண்ண மாட்டான், லஞ்சம் வாங்க மாட்டான்னு வந்தவர் இந்த வரி ஏய்ப்பு செய்வது மக்களை ஏமாற்றுவதற்கு சமம்னு கோர்ட் தான் சொல்லியிருக்கு சார். பணத்து மேல இந்த விஜய்க்கு ஆசை கிடையாது, பணத்தெல்லாம் நான் பலது பார்த்துட்டேன், புகழினுடைய உச்சத்துல இருந்து வந்துட்டேன்னு பணத்து மேல ஆசை இல்லைல்ல. அந்த வரியை கட்டினீங்கன்னா அது யாருக்கு போகுது? ஒரு தொகையை அரசாங்கத்துக்கு கொடுத்தது கிடையாது. இந்த அளவிற்கு தான் இருந்தவர் விஜய். எதிர்கட்சிகள் செயல்படுதா அப்படிங்கிற ஒரு கேள்வியே இருக்கு சார். எல்லாத்தையுமே போராட்டம் ஆர்ப்பாட்டம் நீங்க பண்ணணும்னா தாராளமா திமுக தயார். ஆனா அதை தாங்க தமிழ்நாடு தயாரா? திமுக என்னைக்குமே கூட்டணிகளை நம்பி கிடையாது, கூட்டணிகளை அரவணைக்கக்கூடிய ஒரு கட்சி. திமுக தனியா தேர்தலை சந்திக்கிறதுக்கும் தயார் தான். எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். கிரியாஸின் அதிரடி ஆடி சேல் 70% வரை தள்ளுபடி. கிரியாஸ், இது நம்ம ஃபேமிலி. ரெட் நூல் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் சந்திக்க போகும் சிறப்பு விருந்தினர் திமுக இளம் பேச்சாளர் திரு பம்மல் தினேஷ் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். நீங்க ஆட்சியில் இருக்கும்போது இந்த பாசிச பாஜக இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் அடிக்கடி கேட்க முடியுது. இப்போ நீங்க ஆட்சியில இருந்து இறங்கிட்டீங்க, எதிர்கட்சி பாலிடிக்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. இப்போ பாஜகவை முன்பு எதிர்த்த மாதிரி எதிர்க்கிற மாதிரி எங்கேயும் பார்க்க முடியலையே சார். அதாவது தமிழ்நாட்டு, ஏன்னா இன்னைக்கும் நம்ம பார்க்குறோம், அனிதாவோட அந்த நீட் இறப்பை வச்சு நம்ம பெரிய அளவில் போராட்டங்கள்லாம் நடத்தினோம் 2017 ஆகஸ்ட் செப்டம்பர் மாதங்களில். இப்போவும் நீட் தொடர்பாக தற்கொலைகள் நடந்துக்கிட்டே தான் இருக்குது. இன்னும் மாநில சுயாட்சிக்கு எதிராக நிறையா பிரச்சனைகள் வந்துகிட்டே தான் இருக்குது. திமுக எங்கே போணுச்சுங்கிற ஒரு கேள்வி. எங்கேயும் போல. இப்போ மாணவர் அணி சார்பாக ஆர்ப்பாட்டம் நடத்தணும். தொடர்ந்து போராட்டங்களையும் ஆர்ப்பாட்டங்களையும் எத்தனை தோல்விகள் கொடுத்தாலும், ஏன் 91ல் ஒரே ஒருத்தர் கலைஞர் மட்டும்தான் ஜெயிக்கிறாரு. பின்னர் ஒரு இடைத்தேர்தல் பருதியிலும் அவர் 2 பேர் ஜெயிக்கும் போதும் திமுக எந்த நிலைப்பாட்டுல தான். மக்களுக்கு ஒரு பிரச்சனை வருதுன்னா முதல்ல ரோட்ல நின்று களமாடக்கூடியவன், மக்களுக்காக மக்கள் நல்லதுக்காக களமாடக்கூடியவர்கள் திமுக காரர்கள். இப்போ மின்வெட்டுங்கிற பிரச்சனை வருது. இப்பயும் இப்போ திமுக எங்க களத்துல நின்று நம்ம ஒரு இடத்துலயும், அதாவது அந்தந்த மக்கள் தான் போராடி மின்வெட்டு பிரச்சனைக்கு அந்தந்த பகுதியை சார்ந்துதான் போராடணும். அதை ஒட்டு மொத்தமா எல்லாருமே தான் சொன்னா இவர் தான் ஒரு புது விளக்கம் கொடுக்குறாரு. அவர் சொல்லட்டும் சார். நீங்க மக்கள் போராடுறாங்க சார், வீடியோ குழந்தைய வச்சுட்டு போராடுறாங்க. இல்ல எதிர்கட்சியா நீங்க போய் களத்துல நின்றுக்க வேண்டாம். நாங்க கரண்ட் கொடுக்க முடியுமா? இல்ல சார், நீங்க மக்களோட மக்கள் நின்றுக்கலாம் அந்த விஷயத்துல. அதுல நிக்கிறமே அதாவது எல்லாத்தையுமே நீங்க சொல்ற மாதிரி ஆர்ப்பாட்டம் போராட்டம் பொது வெளியில பண்ண முடியாது. இதுக்கு கண்டன அறிக்கைகளை தான். டாஸ்மாக்ல 10 ரூபாங்கிற ஒரு விஷயம் இருந்தது, 20 ரூபா வரைக்கும் வாங்குறாங்க. அவங்க சொன்னாங்க நீங்க மக்கள் மத்தியில எக்ஸ்போஸ் பண்ணிருக்கலாமே. அதை டெய்லி தினம் தான் எக்ஸ்போஸ் பண்றோம். இது போன்ற இப்போ அந்த துறையினுடைய அமைச்சராக இந்த முறை சமூக வலைதளத்தினால 2 திராவிட கட்சிகள் ஆட்சி இழந்துட்டாங்க அப்படிங்கிற ஒரு விமர்சனம் வருது. ஒருவேளை சோசியல் மீடியா மட்டுமே நம்ம இனி அரசியல்ல பயன்படுத்திக்க போறோமா? களத்தை விட்டுட்டு இந்த முறை ஒரு நீங்க சொல்லும் போது என்ன சொல்றீங்கன்னா, நாங்க ஒரு கண்டன அறிக்கை விட்டோமே, நாங்க பதிவு போட்டோமே, இந்த மாதிரி விஷயங்கள் தானே நீங்க? இல்ல கண்டன அறிக்கை விட்டோம் பதிவு போட்டோம்னா, இப்போ ஒரு முதலமைச்சராக இப்போ ஒரு எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய உதயநிதி அவர்கள் ஒரு இன்சிடென்ட் நடக்குது, அதற்கு உடனடியாக ஒரு கண்டன அறிக்கை தான் போட முடியும். எல்லாத்தையுமே போராட்டம் ஆர்ப்பாட்டம் நீங்க பண்ணணும்னா தாராளமா திமுக தயார். ஆனா அதை தாங்க தமிழ்நாடு தயாரா? சார், தமிழ்நாடு போராட்ட களத்தை பார்த்தது இல்லையா? என்ன போராட்ட களத்தை பார்த்துருக்கு? போராட்டம் நடந்தது இல்லையா? ஜல்லிக்கட்டு போராட்டம் நடந்தது இல்லையா? அதுதான் சொல்றேன். தினம் ஒரு போராட்டம், எத்தனையோ போராட்டம். அதுதான் சார் சொல்றேன். தினம் ஒரு போராட்டத்தை நடத்துறோன்னே வச்சுக்கோங்களேன். அப்படிதான் இன்னைக்கு இருக்கு, ஆட்சி இருக்கு. தினம் ஒரு போராட்டம் நடக்கும்போது எவ்வளவு மக்களுக்கு இடையூறு ஏற்படுது. சட்ட ஒழுங்குங்கிற பிரச்சனை மிகப்பெரிய அளவுல பூதாகரமா பேசப்பட்டது. ஆன் பேப்பர்ல பார்த்தோம்னா தமிழ்நாடு ஒன் ஆஃப் த பெட்டர் ஸ்டேட்டா தான் உங்க ஆட்சியிலே இருந்தது, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆட்சியிலே இருந்தது. ஆனா அது பூதாகரமா பேசப்பட்டது. இப்போ சட்ட ஒழுங்கு பிரச்சனைகள் இருக்கு. எதிர்கட்சிகள் செயல்படுதா அப்படிங்கிற ஒரு கேள்வியே இருக்கே சார். அதாவது நீங்க தான் சோசியல் மீடியாவை பார்த்து சொல்றீங்கன்னு நினைக்கிறேன். தொடர்ந்து அதை சோசியல் மீடியாலும் சரி பொது வெளியிலும், இப்ப நீங்க சொன்னீங்க இல்லைங்களா, சட்டம் ஒழுங்கு சீர்கேடு. தாம்பரத்தில் இருக்கக்கூடிய ஒரு மனிதவள மேலாண்மை துறை அமைச்சர் சரத்குமார் அவர்கள் போதைப் பொருள் பயன்படுத்தினார். அதெல்லாம் கன்ஃபார்ம் ஆகல. அந்த மாதிரி பயன்படுத்தினான்னு சரி நீங்க சொல்றீங்களா கன்ஃபார்ம் ஆகலன்னு.
உங்க மேல ஒரு அலிகேஷன் வருது இல்ல, இதே தான் நான் இன்னொரு சேனலுக்கும் கொடுத்திருந்தேன். இதையே தான் அவர்கிட்ட சொல்றேன். உங்க மேல தப்பு இல்லைல்ல, நீங்க பதவியில இருந்து விலகி அந்த டெஸ்ட் எடுக்கிறதுக்கு எத்தனை நாள் ஆயிடும் சார்? இது குற்றச்சாட்டுகள் எல்லா இடத்துலயுமே முன்வைக்கப்படும். நீங்க பார்த்துருப்பீங்க, பசங்க ஒரு 4-5 பேர் இருந்தாலே வாட்டர் பாட்டில் திறக்கும் போது சும்மா ஃபன்னா திறக்கிறதுக்காக இப்படி தட்டிக்கிட்டு இப்படி நான் சொல்றேன். நான் சப்போர்ட் பண்ணல, இல்ல ஆனா அந்த மாதிரி விஷயங்கள ஃபன்னா நிறைய பேர் பண்ணுவாங்க. அவர் தக் லைஃப்னு போட்டு பண்ணிருக்கிறாரு. தக் லைஃப்னு போட்டு பண்ணிட்டு அப்புறம் ஏன் சார் விளக்கம் கொடுக்குறீங்க? எதுக்கு குழந்தையோட விளக்கம் கொடுக்குறீங்க சார்? அது என்ன தவற என்ன? தக் லைஃப் மூமெண்ட்ல குழந்தைக்கு மாத்திரை நசுக்குவீங்களா? அவங்களுடைய நண்பர்னு சொல்லி ஒருத்தவங்க கூட பேசினாங்க, அது மாத்திரை தான். சரிங்க சார், சரி சார், நான் இப்போ ஒரு பேராசிட்டமால் கொடுக்குறேன், நசிக்கிறீங்களா? நசிக் காமிச்சிருங்க. அதே கிரெடிட் கார்டை வச்சு இதே போனை வச்சு ஒரு பேராசிட்டமால் கொடுக்குறேன், உங்களுக்கு எத்தனை காலம் டைம் வேணும், எத்தனை ஆண்டு வேணா எடுத்துக்கோங்க, நசிக் காமிச்சிருங்க. இல்ல சார், அவரை பதவி நீக்கம் பண்ணணும்னு சொல்லி நீங்க போராட்டம் பண்ணணும். எந்த அளவுலயுமே அது பேசு பொருள் ஆகலையே. அதுதான் சார் சொல்றேன். அது அரசினுடைய மெத்தன போக்கு, முதலமைச்சருடைய கவனக்குறைவு. முதலமைச்சர் தமிழ்நாட்டுல நடக்கக்கூடிய எந்தவித சம்பவத்தையும் கண்டுக்கிறதே இல்ல. காலையில 10 மணிக்கு தான் எங்க அமைச்சர் சொன்ன மாதிரி டாக்லெஸ் ஒர்க் மோர்னு சொல்லி திருமாவளவன் அவர்கள் சொல்றாரு. அந்த பாலிசி அவர் கடைபிடிச்சு. சரி, டாக்லெஸ் தான், அவரு பேசுறதே கிடையாது தான். ஒர்க் எங்க மூராச்சு சார்? நீங்க பாத்திருப்பீங்க, நேத்து கூட ரேஷன் கடைக்கு போயிருந்தாரு முதலமைச்சர். சரிங்க சார், ரேஷன் கடைக்கு லஞ்சம் வாங்காம இப்ப எல்லா அரசு பணிகளையும் நியமனம் பண்றாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த ஆஸ்பிரன்ட் சொல்றாங்க சார். இதற்கு முன்பாக ஒவ்வொரு இதுக்கும் ஏலம் போட்டு இப்ப சோசியல் மீடியா பாக்குறீங்களா என்னன்னு தெரியல. அதாவது ஆஸ்பிரன்ட்ஸ் இப்ப இருக்கக்கூடிய நிலையில டிஎன்பிஎஸ்சி, அதாவது அது ஒரு சைடு இருக்கட்டும், டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பிரன்ட்ஸ் இந்த அரசு மேல எவ்வளவு கோபத்துல இருக்கிறாங்கன்றது, இந்த ஒரு வேலை வாய்ப்புகள், இந்த அரசு வேலை வழங்குறதுல அது ஒரு பக்கம் இருந்தாலும், கருணை அடிப்படையில யாருமே வேலை கொடுத்தது சார். கருணை அடிப்படைனா எது சார்? கருணை எது? கருணை சொல்லுங்க. கணவனை இழந்தவர்களுக்கு நம்ம ஒரு கருணை அடிப்படையில வேலை சார். கணவனை இழந்தவர்னா கணவர் இந்த மக்களுக்காகவோ இந்த அரசாங்கத்துக்காகவோ இல்ல அரசினாலேயோ பாதிக்கப்பட்டு இருந்தால் அவருக்கு நீங்க அரசு வேலை கொடுக்கலாம். இப்ப திமுக திமுகக்காக பல பேர் செத்துருக்கான் சார், பல லட்சம் பேர் செத்துருக்கான். நாங்க குட்டுக்கிட்டு அரசு வேலை ஆட்சிக்கு வரும்போது எத்தனை லட்சம் பேர் செத்துருக்கான் திமுகக்காக. நான் ஆரம்பிக்கப்பட்ட 1949ல இருந்து இந்தி போராட்டமாகட்டும், இருக்கக்கூடிய அத்தனை போராட்டங்களும் திமுக பல லட்சம் பேர் செத்துருப்பான் சார். இன்னைக்கு வரைக்கும் கணக்கு பண்ணா நாங்க கொடுத்துக்கிட்டோம் அரசு வேலை. உங்க கட்சியினுடைய மாநாடோ மக்கள் சந்திப்பு நடந்தது. அவங்க சொல்றது செயற்கையா நடத்தப்பட்ட விபத்துன்னு. செயற்கையா நடத்தப்பட்ட, நீங்க தானே ஆட்சியில் இருக்கீங்க. எவ்வளவு நேரம் ஆக போகுது? எத்தனை நாள் ஆக போகுது? நான் முதலமைச்சரா இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், இந்த நேரம் நான் முதலமைச்சரா இருந்தேன்னா அங்க நடந்தது திமுக அரசு மேலதான் தப்புனா நான் என்ன பண்ணிருப்பேன்? ஃபர்ஸ்ட் வேலை அதை எடுத்து நிரூபிச்சுட்டு தான் அடுத்த வேலையை நான் பார்த்திருக்கேன். சிபிஐ கிட்ட இருக்கு சார். சிபிஐ கிட்ட இருக்குன்னா உங்களுக்கு தெரியும்ல, உளவுத்துறை இருக்குல்ல, உங்ககிட்ட தானே அரசு கண்ட்ரோல் இருக்கு. உங்களால எடுத்துட முடியாதா? உறுதியா சொல்லுங்க பாப்போம், நாங்க தான் பண்ணோன்னு. சிபிஐ கிட்ட இருக்க கேஸ் எப்படி சார் நீங்க உறுதியா, உங்களுக்கு தெரியும்ல சார். உங்களுக்கு அவர் நான் இப்பயும் சொல்லுவேன், பிஜேபியினுடைய வழிகாட்டுதலின்படி, பிஜேபியினுடைய சாயலா தான் விஜய் ஏன் செயல்படுறாரு? பிஜேபியோட சாயலா முதலமைச்சர் விஜய் இருக்கிறாரு நீங்க சொல்றீங்க. ஆனா இன்னொரு விஷயம் என்ன பொதுவெளியில பேசப்படுதுன்னா, திமுக பிஜேபியோட நெருக்கம் காட்ட ஆரம்பிக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றாங்க. அதுதான் 6 மாசத்துல முதலமைச்சராக ஸ்டாலின் அவர்கள் வருவார்னா நீங்க அதிகாரிகளுக்கு ஒரு அழுத்தம் கொடுக்குறீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றாங்க. பாருங்க, ரொம்ப நீங்க முதலமைச்சரோட அவர் சொல்றது எல்லாத்தையும் கேட்டு நீங்க ரைட்லாம் விடக்கூடாது, எங்ககிட்டயும் பிஜேபிங்கிற ஒரு கேடயம் இருக்கு அப்படின்னு நீங்க இன்டைரக்டா அதிகாரிகளை அச்சுறுத்துறீங்கிற ஒரு விஷயத்த சொல்றாங்க சார். அதாவது இது பொதுவெளியில 1000 பேசுவாங்க, அதற்கெல்லாம் நாங்க பதில் சொல்ல முடியும். என்ன வேணாலும் தான் பேசுவாங்க, அவங்க வாய்க்கு வந்ததை பேசுவாங்க. திமுகனா சமூக நீதி பேசக்கூடிய திமுகவை யாருக்கு பிடிக்கும்? எல்லாருக்குமே தான் இருக்கக்கூடிய அத்தனை. திமுகவுக்கு இருக்கிற ஒரே பிரச்சனை என்ன தெரியுங்களா? திமுகவிற்கு இந்த ஊடக பலம்ன்றது இருக்காது என்னைக்குமே. காலங்கள்ல பொதுவாகவே ஒரு செய்தி இருக்கும் என்னன்னா, திமுக ஊடகங்களை கட்டுப்படுத்துது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும் சார். திமுக ஊடகங்களை கட்டுப்படுத்துதுன்னா எந்த வகையில கட்டுப்படுத்தி, அதை யார் உங்களுக்கு வெளியே சொன்னா சொல்லுங்க. இது மாதிரி எங்களை கட்டுப்படுத்தி வச்சிருந்தாங்க, எங்களை ஒரு செய்தி கூட போட விடல, எங்களை ரொம்ப நெருக்கடி பண்ணாங்கன்னு எந்த ஊடகம்னா சொல்லிச்சா? இது வரைக்கும் யாரும் அப்படிலாம் பதிவு பண்ணல என்னைக்குமே யாருமே. இப்ப கூட சொல்றோம், விஜய் எந்த 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 நம்பிக்கையில இந்த திமுக இந்த தேர்தலை சந்திச்சதுன்னா, நாங்கள் மக்கள் நல திட்டங்களே பலதை செஞ்சிருக்கிறோம். அந்த ஒரே ஒரு நம்பிக்கை. மக்கள் நல திட்டங்கள் நீங்க பண்ணிருக்கீங்களான்னா பண்ணிருக்கீங்க, அதுல எல்லாம் எந்த தவறும் இல்லை. கண் கூட ஒரு செய்தியாளரை என்னால பல விஷயங்களை பார்க்க முடியுது. என்ஐடி மாதிரி ஒரு இன்ஸ்டிடியூஷன்ல 2 ட்ரைபல் இப்பதான் 60 ஆண்டு ஹிஸ்டரியில போயிருக்கிறாங்க, அது திராவிட இயக்கங்களோட சாதனைன்னு பேசுறோம். ஆனா லோக்கல் இஷ்யூ எதுவுமே நீங்க காது கொடுத்து கேட்கல.
குறிப்பா பட்டியலின மக்களுக்கு நேர்ந்த கொடுமைகள் எதுக்குமே நீங்க தீர்வு காணல அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றாங்கல்ல. எதுக்கு எடுத்தாலுமே நம்ம பாசிச பாஜக டெல்லி விசஸ் தமிழ்நாடுனே போயிட்டு லோக்கல் இஷ்யூவை நம்ம மட்டுப்படுத்திட்டோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றாங்கல்ல. அதெல்லாம் வந்து நீங்க சொல்லுங்க. வேங்கைவேல்ங்கிற ஒரு விஷயம் இருக்கு. எதிர்க்கட்சிகள் மிகப்பெரிய ஆயுதமா அதை கையில் எடுத்தாங்க. 3 டிஜிபி 3 தலைமைச் செயலாளர்கள் மாறிட்டாங்க. நடந்த சம்பவத்திலேருந்து நீங்க ஆட்சியிலேருந்து இறங்குற வரைக்கும் இப்போ வரைக்கும் அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஒரு நீதி போய் சேரல. ஆணவ கௌசல்யா சங்கர் வந்து 2020 ஒரு தீர்ப்பு வரும்போது அவங்க முதலமைச்சராக அப்ப எடப்பாடி பழனிசாமி இருந்தார். எதிர்க்கட்சி தலைவராக ஸ்டாலின் இருந்தவர் ஒரு கேள்வி கேட்டிருந்தார். கௌசல்யாவிற்கு என்ன பதில் வைத்திருக்கிறார் எடப்பாடி பழனிசாமின்னு. நீங்க ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் ஒரு ஹியரிங் கூட அது வரல. ஆணவ நீங்க பெரிய அளவுல முன்னெடுப்புகள் எடுக்கவே இல்லை. இந்த மாதிரி பல பிரச்சனைகளை அவங்க சொல்றாங்க. லோக்கல் இஷ்யூவே அவ்வளோ சொல்றாங்க. எல்லா மகளிருக்கும் வந்து உரிமை தொகை போகல. அதே மாதிரி புதுமை பெண் தமிழ் புதல்வன் திட்டங்கள்லாம் உண்மையிலே எல்லாத்துக்கும் போய் சேர்ந்துச்சாங்கிறத உங்ககிட்ட ஒரு டேட்டா இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்தெல்லாம் சொல்றாங்கல்ல. அதாவது இப்ப நீங்க சொல்றீங்களே ஆணவ வருவோம். ஆணவக்கு எதிராக ஒரு சட்டம் இயற்றணும்னு அதுக்கு வந்து ஒரு குழு அமைச்சு அந்த குழுல எல்லாரையும் ஒருங்கிணைச்சு ஒரு ஒரு குழு அமைச்சதே பாஷா கமிஷன். ஆமா, முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர் முதலமைச்சரா இருக்கும்போது தான் அதுல அண்ணன் ஆளூர் ஷானவாஸ் அவர்கள் இது போன்ற ஆட்கள்லாம் எல்லாருமே இருந்தாங்க. இருந்து இப்போ அது ஒரு அறிக்கை எடுத்துட்டு வந்து கொடுத்துருக்குறாங்க. அதை உடனடியாக ஒரு இருந்த டைம் காலம், அதுக்கப்புறம் ஆட்சி காலம் மாறிடுச்சு. இப்போ இருக்கக்கூடிய புதிய அரசாங்கத்துக்கிட்ட எடுத்துட்டு போயிட்டு அந்த சட்டத்தை ஏற்றத்துக்காக எல்லாத்தையும் கொடுக்குறாங்க. இந்த அரசு என்ன செய்யணும்? முதல்ல அதை பண்ணணும். அதை பண்ணும்போது தான் ஆணவ தடுக்கக்கூடிய சட்டம், அந்த தடை சட்டம், ஆணவ தடை சட்டம் எடுத்துட்டு வர முடியும். அதுக்கான நடவடிக்கை பாருங்க. இது கரெக்டான 4.5 வருஷம் நம்ம இருந்தோம். 4.5 வருஷத்துக்கு அப்புறம் தான் நம்ம கமிஷனே போட்டோம். அவங்க வந்து இன்னும் 75 நாள் கூட இல்ல சார். அதாவது கமிஷன் போட்டு அதுக்கான அறிக்கைகளும் சமர்ப்பிச்சுட்டாங்க. அதனாலதான் நான் சொல்ல வரேன். அதாவது இவங்க வந்த உடனே எதிராக சட்டம் இயற்றதா திமுக வரவேற்குதா? அதுக்கு தானே சார் குழுவை அமைச்சாங்க. குழு அமைக்காம, அதாவது நீங்க யோசிச்சு பாருங்க, நாங்க தான் ஆட்சிக்கு வரும்னு ஒரு உறுதியா இருந்தோம். அதனாலதான் அந்த குழுவினுடைய அறிக்கை இவ்வளவு சீக்கிரமா நாங்க தயார் பண்ண சொல்றோம். அதுல வந்து நாங்க மட்டும் இல்லையே, எங்களுக்கு ஆதரவு கொடுக்குறவங்க மட்டும் இல்லையே, பொதுவான ஆட்களும் இருக்கிறாங்க. முக்கியமா பட்டியலின மக்களுக்கு சப்போர்ட்டா இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தையை சார்ந்தவங்க தானே போட்டோம். அதுல யாரையும் நாங்க பாரபட்சம் காட்டலையே. நீங்க இருக்கக்கூடாது, நாங்க இருக்க. விஷயம் என்ன பேசப்படுது அப்படின்னா, கூட்டணி கட்சிகளை ஒரு பிக் பிரதர் ஆட்டிடியூட்ல வந்து திமுக கடந்த காலங்களில் அப்ரோச் பண்ணிருச்சு. கேட்கக்கூடிய இடங்களை தரல, கேட்கக்கூடிய தொகுதிகளை தரல அப்படிங்கிற ஒரு விஷயம் அவங்க சொல்றாங்க. விசிகா எந்த மாவட்டத்திலையுமே சுதந்திரமா கொடி கம்பம் நட முடியல அப்படிங்கிற ஒரு விஷயத்த அவங்க தொடர்ந்து சொல்லிட்டு வர்றாங்க. அதெல்லாம் வந்து நிச்சயமா மறுக்கிறேன் சார். அதெல்லாம் வந்து சும்மைக்கு புறமானதுங்கிறீங்களா திருமாவளவர்கள் சொல்றது? சார் அவர் சொல்ற, நான் அப்படிதான் சார் சொல்லுவேன். எங்க ஊர்ல பம்மல் எடுத்துக்கோங்க, அவங்க நினைச்ச இடத்துல கொடிதான் நடுறாங்க. அப்படிலாம் யாரும் தடுக்கலையா அவங்கள? அதாவது அவரு எங்கேயோ ஒரு இடத்துல நடந்திருக்கலாம். நானும் இப்பயும் சொல்றேன், எங்கேயோ ஒரு இடங்கள்ல நடந்திருக்கலாம். அதன் அரசின் கவனத்துக்கு எடுத்துட்டு வந்து அதை பண்ணிருக்கலாம். அவங்களுடைய உரிமை. ஏன் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுங்க. முறைப்படி வந்து நீங்க பல முறை பொதுவெளியில சொல்றாங்கல்ல, மதுரை ஆட்சியரா இருந்தவர்கள் திட்டமிட்டு இந்த மாதிரி பண்றாங்க, எங்க கொடி கம்பத்தை எங்கேயுமே நடவிட மாட்டேங்கிறாங்க. அதாவது அது தடை செய்யப்பட்ட இடமாக இருக்கலாம் ஒண்ணு. அப்படி இல்லைன்னா மாற்று இடம் வேற எங்கன்னா அவங்க தேடி இது பண்ணிடலாம். அது வந்து ஒரு பெரிய இஷ்யூலாம் கிடையாது. இந்த கொடி கம்பம் வந்து நடுறது வந்து பெரிய இஷ்யூ அதானே சார் அவங்க நினைக்கிறாங்க. இப்ப நீங்க வந்து ஒரு நாள் வந்து கொடிக்கம்பம் கூட நடவிடல. இப்போ நாங்க அவங்க வந்து கவர்மெண்ட் கார், தேசிய கொடி கட்டின கார்ல இப்ப விஜயோட சேர்ந்தனால அதுதான் சார் சொல்றேன். நான் ஆளுங்கட்சியாக இருக்கும்போது, திமுக ஆளுங்கட்சியாக இருக்கும்போது நான் ஒரு கொடிக்கம்பம் நடுறேன். எங்க பகுதியில நான் ஒரு பொறுப்புல இருக்கிறேன். நான் ஒரு கொடிக்கம்பம் நடுறேன். அந்த வீட்டுக்காரங்க அப்ஜெக்ஷன் பண்றாங்க. நான் நட முடியுமா? நான் ஆளுங்கட்சி, அதிகாரத்தை பயன்படுத்தி துஷ்பிரயோகம் பண்ண முடியுமா? சரிங்க, உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்கா? நான் 4 பேருக்கு தொந்தரவு இல்லாத இடத்துல வைக்கிறது தான் ஒரு சேவை. அது நான் என்னுடைய கட்சியும் வளர்க்கணும், பொதுமக்களுக்கு இடையூறும் இருக்கக்கூடாது. புரியுதுங்களா? இதுதான் வந்து போலீஸ்காரங்க ஒண்ணுமே சொல்லல. அதாவது சார் நீங்க அவங்க கிட்ட வந்து என்ஓசி வாங்கி கொடுங்க சார். அப்பயும் போலீஸ்காரங்க, இத்தனைக்கும் நாங்க ஆளுங்கட்சியாக இருக்கிறோம், திமுக ஆளுங்கட்சியாக இருக்கும்போது கடந்த 2025 கலைஞர் பிறந்த நாள் அப்போ வைக்கிறோம். அன்னைக்கு வைக்கும். அது மாதிரி ஒரு இஷ்யூலாம் இருக்கும் சார். இதெல்லாம் போயிட்டு நம்ம பெருசுப்படுத்துறது, இந்த மாதிரி அதை மட்டும் சொல்லாம இதை மட்டும் சொல்றதெல்லாம் நியாயம் கிடையாது. இன்னொரு விஷயம் என்ன சொல்லப்படுது அப்படின்னா, வரக்கூடிய காலங்களில் வந்து இடைத்தேர்தல் அப்படின்னு இப்போதைக்கு ஒரு 7 தொகுதிகள் இருக்குது திருச்சி கிழக்கோட சேர்த்து. வரக்கூடிய காலங்களில் அது 10, 15, 20 கூட அதிகமாகலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றாங்க. கூட்டணியோட இருந்தே நம்ம 31% ஓட்டு தான் நம்ம வாங்கியிருக்கோம் லாஸ்ட் எலெக்ஷன்ல. கூட்டணி இல்லாமையே தாவேக்கா 35% வாங்கியிருக்கிறாங்க. இப்போ உங்ககிட்ட இருந்த கூட்டணி கட்சிகள்லாம் போனால் அவங்க ஆப்வியஸாக
38 to 40% அவங்க கிட்ட கேரண்டியா இருக்கு. இப்போ உங்ககிட்ட 31லேருந்து குறையுது. எப்படி நீங்க இடைத்தேர்தலை எதிர்கொள்ள போறீங்க சார்? திமுக, நான் திருப்பி அதே தான் சொல்லுவேன். திமுக என்னைக்குமே வந்து கூட்டணிகளை நம்பி கிடையாது, கூட்டணிகளை அரவணைக்கக்கூடிய ஒரு கட்சி. இப்போ பட்டியல் இனத்தவர்களாக இருக்கட்டும், கம்யூனிசம் பேசக்கூடியவர்களாக இருக்கட்டும், இவர்களெல்லாம் அரவணைச்சு ஒரு கூட்டணியை உருவாக்கி ஒரு மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி, இதுதான் திமுகவினுடைய ஒரு ஒரு தேர்தலை சந்திக்கக்கூடிய விதம். ஆனா அது இல்ல, அவங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா திமுக தனியா தேர்தலை சந்திக்கிறதுக்கும் தயார் தான். அதுல எந்த தனித்து நின்று நம்மளால வெற்றி பெற முடியுமாங்க? தாராளமா முடியும் சார். திமுக கடைசியா நம்ம கிட்ட ட்ராக் ரெக்கார்டு அப்படி இருந்ததே இல்ல. தனியா நின்று ஒரு எலெக்ஷன் நம்ம ஜெயிச்சிருக்கோம் அப்படின்னு. இன்னொரு ஒரு விஷயம் சொல்லட்டுங்களா, ஓட் பர்சன்டேஜ்ன்றது வந்து யாருக்குமே நிரந்தரம் கிடையாது சார். எப்படி நீங்க நிரந்தரம்? நான் நிரந்தரம்னு சொல்லல, நிரந்தரம் 45ல இருந்து அப்ப 31 வந்திருக்கு. இந்த வாட்டி வந்து மக்கள் ஒரு சில மாயையில பார்த்து மயங்கியும் ஓகே ஒரு புதுவாள் வரட்டும் அப்படின்ற ஒரு மனநிலையில வாக்களிச்சிருக்கிறாங்க. ஓகே, ஒரு இவ்வளவு கீழே இருந்த தமிழ்நாட்டை 0 கிட்டத்தட்ட 3% பொருளாதார வளர்ச்சி இந்த தமிழ்நாட்டை திமுக கிட்ட கொடுத்த 5 வருஷத்துல இவ்வளவு துரிதமா இரட்டை இலக்குல வந்து பொருளாதாரத்தை வளர்த்துட்டாங்க. சரி, ஓகே, இந்த நேரத்துல இன்னொருத்தருக்கு வாய்ப்பு கொடுப்போம். அதை தவிர்த்து பல வந்து நான் இந்த சினிமா கவர்ச்சி இது போன்ற விஷயங்கள்லாம் அவர்கிட்ட இருந்து அப்படி மட்டுமே சொல்லிட முடியும். நான் தான் சொல்றேன் இல்லைங்களா, நான் தான் சொல்றேன் இல்லைங்களா. சினிமா சரி சார், சினிமா கவர்ச்சி இல்லைன்னா விஜய்னா யாரு? சினிமா கவர்ச்சி இல்ல சார். நம்ம ஒரு மாற்றம் வேணும்னு ரொம்ப நாளா மக்கள் எதிர்பார்த்துட்டு இருந்திருக்காங்க. அதுதான் விஜய் கரெக்டான ஆளு, கேபிட்டலைஸ் பண்ணிட்டாரு. இல்ல சார், விஜய் எப்படி கரெக்டான ஆளுன்னு சொல்றீங்க நீங்க சொல்லுங்க. அதாவது மக்கள் நினைச்சிருக்காங்கல்ல, மக்கள் நினைச்சாங்க திராவிட இயக்கங்களை வீழ்த்திட்டு அவர் அரியணையில உட்கார வச்சிருக்காங்க. அதான் சார் உட்கார்ந்து இருக்கிறாரு. மக்கள் வந்து அதை தெரிஞ்சுக்கலையோ இதை நாங்க அவர், ஏன்னா அவரு ஒருவேளை உங்க கூற்றுப்படியே நான் ஏத்துக்கிறேன், மாயை தெரியாம ஓட்டு போட்டு. இல்ல சார், நீங்க எப்படி அதை மீட்டு கொண்டு வர போறீங்க? அண்மையில கரூர் சாரசாரியா இளைஞர்கள் முதலமைச்சர் பின்னாடி போறாங்க. பெரம்பூர்ல நேத்து நீங்க பார்த்திருப்பீங்க, சாரசாரியா மக்கள் வந்து அவருடைய வருகைக்காக காத்துட்டு இருக்காங்க. இந்த கல்ட் மைண்ட் செட்டை நீங்க எப்படி உடைக்க போறீங்க? உடைக்கிறதுலாம் ஒண்ணும் பெரிய எங்களுக்கு உடைக்கணும்ன்றது அவசியம்லாம் இல்ல. உண்மையை சொன்னா போதும். யார் சார் இவர் ஊழல் பண்ண மாட்டான், லஞ்சம் வாங்க மாட்டான்னு வந்தவர் புலிப்படத்துக்கு கோர்ட்ல கேஸ் நிலுவையில் இருக்கா? புலிப்படத்துக்கு அது வரி ஏய்ப்பு தானே. வரி ஏய்ப்பு சார், வரி ஏய்ப்பு ஊழல் இல்லையா? வரி ஏய்ப்பு ஊழல்ல வராதா? யாருக்கு சார் போகுது அந்த படம்? ஒரு டிஸ்பியூட் இருக்குன்னு கோர்ட் சார் இப்போ ஃபாரின்ல இருந்து ஒரு கார் வாங்கினாரு, அந்த காருக்கு வரி கட்டல தெரியுங்களா? கோர்ட் என்ன சொல்லுச்சு? நீதியரசர் என்ன சொன்னாங்க? மக்களுடைய வரி பணத்தை ஏமாத்துவதற்கு சமம்னு சொன்னாரு நீதியரசர். அப்ப கூட உங்களுக்கு எல்லாம் வந்து உரைக்கலையா? நிறைய பேருக்கு மேல இருக்கும் சார், நிறைய பேருக்கு மேல இருக்கும்னா இவர் நல்லவர் தானே சார் சொல்றாங்க. நீங்க சொன்னீங்கல்ல விஜய் வந்து இருக்கு சார். அது மேபி கோர்ட் வந்து அவர் பக்கம் நியாயம் இருக்குன்னு கூட நான் சொல்லலாம். சொல்லலையே, சொன்னா நான் ஏத்துக்கிறேன். அதாவது அப்ப அவர் வந்து வரி ஏய்ப்பு பண்ணல அப்படின்னு நீங்க சொல்ல வரீங்க? இல்ல நான் சொல்லல, அப்படி கோர்ட் சொல்ற வரைக்கும் நம்ம காத்திருக்கலாம்ல. கோர்ட் தான் சொல்லிச்சே சார், நீங்க கட்டி தான் ஆகணும், நீங்க பண்ண தவறு, உங்கள் பணம் மக்கள் வரி பணத்தை, அதாவது இந்த வரி ஏய்ப்பு செய்வது மக்களை ஏமாற்றுவதற்கு சமம்னு கோர்ட் தான் சொல்லியிருக்கு சார். சார் அவருடைய மனநிலை எப்படி சார் இருந்திருக்கணும்? ஒரு சோசியல் சர்வீஸ், அதாவது ஒரு பொது பணி செய்யக்கூடியவர், இந்த பணம் யாருக்கு போகுது? நம்ம கட்டுற வரி பணம் கோடி கோடியா சம்பாரிச்சிட்டீங்கல்ல, நீங்க தானே சொல்றீங்க பணத்து மேல இந்த விஜய்க்கு ஆசை கிடையாது, பணத்தெல்லாம் நான் பலது பார்த்துட்டேன், புகழினுடைய உச்சத்துல இருந்து வந்துட்டேன்னு, பணத்து மேல ஆசை இல்லைல்ல. அந்த வரியை கட்டினீங்கன்னா அது யாருக்கு போகுது? மக்களுக்கு தானே போகுது. அப்ப தாராளமா மனமோர்ந்து கொடுங்க, இன்னும் சேர்த்து கூட கொடுங்க சார். ஒரு பேரிடருக்கு கூட இவர் வந்து ஒரு நல்ல ஒரு இதை கொடுத்தது கிடையாது சார், ஒரு தொகையை அரசாங்கத்துக்கு கொடுத்தது கிடையாது. இந்த அளவிற்கு தான் இருந்தவர் விஜய். 1 இயர் கொடுத்திருக்காங்க சார். உங்களுக்கு தெரியும் விஜய் அஜித் ரெண்டு பேரும் இருக்கக்கூடிய அவர்கள் அமைச்சரவையில் இருக்கக்கூடிய 1 இயர்ஸ் அவர்கள் பேசிய ஒரு வீடியோ பாத்துருக்கீங்களா? இருக்கு, பாத்துருக்கேன். போங்கன்னு சொல்லிட்டாரு. ஈழப்போர் விஷயங்கள் நிதி வந்து அப்ப இவரெல்லாம் எப்படி சார் நாங்க ஏத்துக்க முடியும்? இதெல்லாம் வந்து ஏத்துக்கக்கூடிய கருத்து இல்ல. வன்னியரசு ஏத்துக்கிட்டாரு, அதுக்கப்புறம் நீங்க ஏத்துக்கிட்டு நான் ஏத்துக்கிட்டேன். என்ன சார், உள்ளாட்சி தேர்தல்னு ஒண்ணு வரப்போகுது. ஒருவேளை அவங்க தொகுதி மறுவரை அப்படிங்கிற ஒரு விஷயத்த கையில் எடுத்திருக்காங்க, கொஞ்சம் டிலே ஆகலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றாங்க. உள்ளாட்சி தேர்தலில் திமுகவோட நிலைப்பாடு என்ன, ஸ்ட்ராட்டஜி என்ன சார்? ஏன்னா நீங்க எம்ஜிஆர் காலகட்டத்திலே நம்ம பார்த்திருப்போம், எம்ஜிஆர் அரியணை ஏறினதுலேருந்து அவர் மரணம் அடைகிற வரைக்கும் உங்களால் ஆட்சியை பிடிக்கவே முடியலை. கிட்டத்தட்ட சொல்ல போனால் விஜய் அவர்கள் ஃபர்ஸ்ட் எலெக்ஷன்லேயே வந்து எம்எல்ஏவாக வராமல் சிஎம்மாக ஜெயிச்சிருக்கிறாரு. ஃபர்ஸ்ட் எலெக்ஷன்லேயே ஒரு எம்எல்ஏ வந்து ஒரு உறுப்பினராக சட்டமன்றத்தில் பார்க்காம முதலமைச்சராக தான் சட்டமன்றத்துக்குள்ளே வர்றாரு. அப்படிங்கும்போது இன்னும் அவருக்கான மாஸ் இருக்குது. மேபி சினிமா அந்த மாதிரி விஷயங்கள் கூட இருக்கலாம். சில பேர் அவர் வரணும்னு விரும்பி கூட போட்டிருக்கலாம். பல விஷயங்கள் இருக்குது. திமுக எப்படி இந்த யுக்தியெல்லாம் கையாள போகுது?
சார் திமுக யுக்திகளை கையாளுவதற்கு இது பெரிய விஷயம் கிடையாது. திமுகவிற்கு இருக்கக்கூடிய ஒரு அடிநாதம், அடித்தளமான ஒரு வலுவானது என்னன்னா மக்கள் பணி. இருக்கக்கூடிய அத்தனை பேரும் மக்கள் பணி செய்யறதுல சலிக்க மாட்டாங்க. நீங்க சொல்றீங்களே இந்த மாஸ்லாம், அதெல்லாம் திமுக முன்னாடி தமாசா போதா இல்லையான்னு பாருங்க. உள்ளாட்சி தேர்தல்ல என்ன சார் சொல்றீங்க? இப்படிதான் சட்டமன்றத்துல சொன்னீங்க, வெல்வோம், வரலாறு படிப்போம், வெல்வோம் 200. அதுதான் சார் சொல்றேன். நான் அதுக்கான விளக்கங்கள் கொடுத்தேன். மக்கள் ஒரு புதுவாள் வரட்டும், நாங்க மக்கள் பணி செஞ்சோம், அதை மட்டுமே நம்பி நாங்கள் எங்களுடைய தேர்தலை சந்திச்சோம். தேர்தலில் எங்க போய் பேசினாலும் கடந்த ஆட்சி காலத்தினுடைய குறைகளை சொன்னோம். நாங்கள் அதை எப்படி நிறை பண்ணோம், நாங்கள் அதுக்கு மேல எப்படி இந்த தமிழ்நாட்டை வளர்த்துட்டு இருக்கிறோம், பெண்கள் முன்னேற்றத்தில் எந்த அளவிற்கு நாங்கள் செயல்பட்டு இருக்கிறோம், சமூக நீதியில் எப்படி செயல்பட்டு இருக்கிறோம், மாநில உரிமைகளை மீட்பதில் ஒன்றிய அரசினுடைய அத்தனை கட்டுப்பாடுகளுக்கும் எப்படி தமிழ்நாட்டை தலைகுனியை விடாம செயல்பட்டோன்றத தமிழ்நாடு அரசு கடந்த 5 ஆண்டு காலமா பார்த்துட்டு இருந்தது. தமிழ்நாடும் மக்களும் பார்த்துட்டு இருந்தாங்க. புதுதாக ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்குறாங்க. அதுக்காகலாம் திமுக எப்படி மீண்டு வரும், அதெல்லாம் கிடையாது சார். திமுகன்ற கட்சி நான் எல்லா இடத்துலயும் பதிவு பண்றது இந்த ஒண்ணுதான். இல்ல நான் யதார்த்தமா எடுத்து பார்த்தேன் சார். என்னன்னா தாவேக்காவோட அமைப்பு எப்படி இருக்கு, இது இறுதி கேள்விதான். அமைப்பு எப்படி இருக்கு அப்படிங்கறத யதார்த்தமா எடுத்து பார்த்தேன். மாவட்ட செயலாளர்கள்ல 2 தொகுதிக்கு ஒரு மாவட்ட செயலாளர் வச்சிருக்காங்க. பெண்கள் 4 பேர் மாவட்ட செயலாளராக இருக்காங்க. பட்டியலின வகுப்பை சேர்ந்தவர்கள் பல பேர் மாவட்ட செயலாளராக இருக்காங்க. அது அப்படியே நான் திமுக எடுத்து பார்க்குறேன். பட்டியலினத்தை சேர்ந்தவர்கள் 2 மாவட்ட செயலாளர் இருக்காங்க. திட்டக்குடி கணேசனும் சங்கரன் கோயில் ராஜாவும் இருக்கிறாங்க. பெண் மாவட்ட செயலாளர் ஒரே ஒருத்தவங்க கீதா ஜீவன் இருக்கிறாங்க. அவங்களும் வாரிசு அடிப்படையில் வந்தவங்க தான். அப்போ சாமானியர்களுக்கான கட்சி இனிமேல் தாவேக்கா ஒரு குடும்பமாக வர்றவங்களுக்கு மட்டும்தான் திமுகங்கிற ஒரு பார்வை மக்கள் மத்தியில் ஆழமாக இருக்க தானே செய்யுது சார். இப்போ குடும்பமாகனா அவர்கள் இப்போ நீங்க சொல்ற மாதிரி ஒரு குடும்பத்துல அவங்க சும்மா அந்த பதவிக்கு அமர்ந்தில்ல, அந்த பகுதி மக்களும் அவங்கள தேர்ந்தெடுத்திருக்காங்கல்ல. வேலூர்ல துரைமுருகனையும் கதிரானந்தையும் தவிர வேற எந்த உறுப்பினர்களுக்குமே அந்த தகுதி இல்லை. அப்படித்தானே திமுக? அப்படி கிடையாதுங்களே. நான் இப்போ துரைமுருகன் அவர் பொதுச் செயலாளர் சார், அந்த மாவட்டத்தோட அமைச்சர் சார். அவங்க பையன் மாவட்ட செயலாளர் பிளஸ் எம்பியா இருக்கிறார். இப்பதான் திமுக தொண்டர்கள் ஏன் உழைக்கணும்? அதாவது கடந்த வருடம் தான் ஒரு மாவட்ட செயலாளர். அந்த இடத்துலயே இன்னும் 2 மாவட்ட செயலர் இருக்காங்களே. ஒரு மாநகர செயலர் கார்த்திகேயன் ஒருத்தர் இருக்காரு, மாவட்ட செயலர் நந்தகுமார்னு ஒருத்தர் இருக்காரு. இப்போ திருப்பி கட்சியினுடைய உட்கட்டமைப்புகளை மாற்றி திருப்பி பண்றேன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா காலத்துக்கு ஏத்தாப்புல தங்களை மாற்றிக் கொள்வதுதான் அது ஒரு சிறந்த அரசியல் கட்சி. அதை திமுக தொடர்ந்து பண்ணிட்டு தான் இருக்கு. கடந்த காலம் வந்துதான் இதை உங்களுக்கு உணர்த்தணும்னா அப்படிலாம் கிடையாது. திமுக எப்பத்துல இருந்தோ 2 மாவட்டங்களுக்கு, ஏன் ஒரு தொகுதிக்கு ஒரு மாவட்ட செயலர் கூட இருக்கிறாங்க. திருப்பூர் எடுத்துக்கிட்டீங்கன்னா வடக்கு தெற்குன்னு ஒரு மாநகரம், வடக்கு மாநகரத்துக்கு ஒரு மாவட்ட செயலர், அதுக்கு ஒரு மாநகர செயலர், அது ஒரு தொகுதி தான். அப்படி திமுகலையும் இருக்கு. அப்படிலாம் இல்லைன்னா சொல்லிட முடியாது. நேரத்துக்கு ஏத்தா போல இன்னும் கட்டமைப்பு இன்னும் இதை பண்ணும்போது என்ன ஆகும்னா இன்னும் கூடுதலான பலம் கிடைக்கும். அவ்வளவுதானே தவிர்த்து நீங்க சொல்றது அது மட்டுமே கட்சியை நிர்ணயிக்கூடியதோ, அது மட்டுமே ஒரு பிரதிநிதித்துவத்தை நிர்ணயிக்கக்கூடியதாவோ இருக்காது. ரொம்ப நன்றி சார். இவ்வளவு நேரங்களுக்காக நேரம் தந்து நேர்காணல் நன்றி. ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். கிரியாஸின் அதிரடி ஆடி சேல் 70% வரை தள்ளுபடி. கிரியாஸ், இது நம்ம ஃபேமிலி.